இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கி நான் எதை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடாதோடா இலை. இத்தனை நாள் நான் ஸ்பிரிச்சுவலான நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன். அது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் உடம்புக்கு நல்லது. நமக்கு ஸ்பிரிச்சுவல் உடம்புன்னு ஒன்று இருக்குது, உள்ளே இருக்கிற ஆத்மா. நம்மளுடைய ஃபிசிக்கல் உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, ரத்தமும் சதையுமா. இந்த உடம்புக்கு ஒரு நன்மையான ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் சொல்கிற நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா, நான் அனுபவித்த நிறைய காரியங்கள் தான் சொல்லுவேன். ஆடாதோட இலையை பற்றி யூடியூப் போட்டால் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இந்த காரியம் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே நான் அனுபவிச்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் 2012 அந்த சமயங்களில் இருந்தபோது, பல வருடங்கள் முன்னாடி எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அந்த சமயத்தில் எனக்கு பயங்கரமான வீசிங் தொல்லை இருந்துச்சு. லைட்டாக சளி வந்துட்டு இருந்தபோது நான் அடிக்கடி மாத்திரை போட்டு என்ன ஆச்சு, அந்த சளியை நெஞ்சில் கட்டி வீசிங்காக மாறி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் பல வருஷம். அப்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இதை பற்றி சொன்னார். அவர் இதை பற்றி அவருடைய கிராமத்தில் இந்த நெல் அடிக்கும்போது அந்த டஸ்டின் மூலமாக இவருக்கு இது மாதிரி பிரச்சனை வீசிங் பிரச்சனை இந்த ஆடாதோட இலையை பச்சையாக சாப்பிடுவார்னு. ஸோ நானும் ஸ்டார்டிங்கில் இந்த ஆடாதோட இலையை நான் பச்சையாக சாப்பிட்டேன். ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப இதை குறித்து ஒரு உணர்வு வந்தபோது பல்லாவரமில் சந்தை ஃப்ரைடே மார்க்கெட் கூடும். ஸோ அங்கேருந்து வாங்கி என்னுடைய வீட்டில் கொண்டு நான் நட்டு வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு பிறகு, அதாவது பிற்பாடு பகுதியில் நான் காட்டுவேன் அதோடைய வீடியோ, என் வீட்டில் இருக்கிறது. ஸோ அதை நட்டு வச்சு அது இப்போது கொஞ்சம் வளர்ந்து நல்லா இருக்குது. சரிங்களா? இது என்னுடைய அனுபவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளி எங்கள் வீட்டில் எனக்கோ என் ஒய்ஃப்க்கோ என் பிள்ளைக்கோ என் தாய் தகப்பனுக்கு கூட சளியோடைய ஃபஸ்ட் அறிகுறி வந்துச்சுன்னா, இப்போது ஒரு தும்மல் வருது, ஒரு சைனஸ் இருக்குன்னா நாங்கள் இதை எடுக்க மாட்டோம். ஏன்னா அது முகத்தில் கட்டி இருக்கிற அந்த சளி இந்த தொண்டை பகுதிக்கு வந்துடுது பார்த்தீங்களா, இருமுறோம், கஷ்டப்படுறோம். இந்த நெஞ்சு பகுதியில் இந்த சளி சேர்கிற சமயத்தில் இந்த ஆடாதோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் தண்ணியில் சூடு பண்ணி அதை காய்ச்சி அதை ஒரு தண்ணியாக இதாக்கி வெறும் வயிற்றில் ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுவோம். சளி காணாமலே போயிடும். எனக்கு குழந்தை இருக்கிறா, அவளுக்கு கிட்டத்தட்ட 5 வயசு ஆகுது. அவள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் இந்த சிறப்புன்னு ஒன்று கொடுத்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி என் மனைவியோட வற்புறுத்தலாம் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒன்று வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு எப்போ சளி வந்தாலும் நான் இதை தான் கொடுப்பேன். அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அவளுக்கு ஜுரம் வர மாதிரி ஒரு அறிகுறி, ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு மாதிரி அப்படியே முடங்கி போயிருந்தாலும் முதல் வேளை நான் காலையில் எழும்பி இந்த ஆடாதோட இலையை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு கொடுக்குறது. நாங்கள் அவளுக்கு அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவளுக்கு ஃபஸ்ட்டு இந்த சளிங்கிற அறிகுறி வந்ததும் நான் அது வரைக்கும் டாக்டர்கிட்ட கொண்டு போனதில்லை. எங்களுக்கு வந்தாலும் சரி, எனக்கும் வீசிங்கில் நான் சொன்ன மாதிரி நான் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டேன். அப்போ இந்த ஆடாதோட இலையை தான் நான் காய்ச்சி எப்போ எனக்கு சளி வர்றது தெரியுதோ உடனே நான் காய்ச்சிடுவேன். எனக்கு வீசிங் தொல்லை இருக்கிற மாதிரி அந்த வீசிங் கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 டேஸ் நான் எடுத்துட்டாலே நல்ல கட்டுப்படும். இது மிரக்கிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது கடைசியில் அந்த சளிக்கிற அறிகுறியே இருக்காது. இந்த சமயத்தில் ஹீலர் பாஸ்கர் அவருடைய ஒரு வீடியோ நான் பார்த்துருக்குறேன். அவர் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு சளி வருதுன்னு வைங்க, நீங்கள் சளி மாத்திரை எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த நெஞ்சில் லங்ஸில் கட்டியிருக்க சளியை வெளியேற்றாமல், இருமல் வரும்போது வெளியேற்றாமல் இந்த மாத்திரை என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்தி நெஞ்சிலே சேர்றதுனால தான் சளி உருவாகுது. இதுக்கு பதிலாக இதை நம்ம சாப்பிடும்போது அந்த சளியை ஒன்று மோஷன் வழியாவோ இல்லை நம்ம வாந்தியாவோ இல்லைன்னா எப்படி போகுதுன்னே தெரியாமல் அப்படி காணாமல் போயிடும். அவ்வளோ அற்புதமான இலை. நான் கிட்டத்தட்ட பல வருடங்களாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது சின்ன ஒரு கை குழந்தை வச்சு 6 மந்த்ஸ் குழந்தைக்கு மேலே ராவாக கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடினா தாய் பால் விட்டுறாங்க பார்த்தீங்களா, தாய் அவங்க இதை குடிச்சிட்டு அப்போ அவங்களுடைய தாய்ப்பாலில் இதோடைய அந்த எஃபெக்ட், அந்த எசன்ஸ் மிக்ஸ் ஆகும். அதை தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒருவேளை தாய்ப்பால் கொடுக்கலன்னா இது குழந்தைக்கு கொடுக்காதீங்க. 6 மாத குழந்தைக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கு மேலே சூடு பண்ணி லைட்டாக ரொம்ப ரொம்ப சின்ன லைட்டு சூடான பிறகு இந்த சின்ன சங்கு மாதிரிப்பட்ட இதில் வச்சு கொடுக்கணும். நான் என் குழந்தைக்கு அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பெரிய ஒரு 5 வயசு ஆன பிறகு நான் அவளுக்கு கிளாஸ்லேயே வச்சு ஊதி கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 2020 2021 கூட பார்த்திங்கன்னா எங்கள் அந்த சமயங்களில் பயங்கரமான சளியெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்த போதும் நாங்கள் பல நாட்கள் தொடர்ந்து இதை தான் நாங்கள் குடித்தோம். இதை குடித்த போதே எங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாச்சு. சளி ஜுரம் வர்றதுடைய ஃபஸ்ட் அறிகுறியில்
நல்ல முத்தின ஜுரம்லாம் தயவு செஞ்சு இதை எடுக்காதீங்க, நீங்கள் டாக்டரே பாருங்கள். ஜுரம் ஒரு அறிகுறி இருக்கா, சின்ன அறிகுறி இருக்கா, இது போடுங்க. ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய வட்டாரங்களில் நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த நேரம் பார்த்தா கிளினிக்ஸ்லாம் நிரம்பி இருக்க, குழந்தைங்கள கூப்பிட்டு ஃபீவர்னு காஃப்னு சொல்லி கொண்டு போயிட்டு மருந்து மாத்திரை கொடுக்குறீங்க. ஒரு ஃபீவர் காஃபுக்கு இதில் ஒரு விஷயத்தில் நான் வந்து இந்த மரத்துக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை, இந்த மரத்தை படைச்ச கடவுள் தான் ஸ்பெஷல். அவர் தான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த மரத்துடைய அந்த இலைகளில் கொடுத்து வச்சுருக்கனால அந்த இலையோட எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு, கடவுள் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த இலையோட எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு போகும்போது நமக்கு அந்த சளி குணமாகும். மருந்து மாத்திரைகள், வீசிங் தொல்லை, இழுப்பு, ஆஸ்துமா இது மாதிரிப்பட்டவங்க எல்லாருமே இதை உட்கொள்ளலாம். நான் பர்சனலாக நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த வீசிங் தொல்லை இருந்துச்சு. நான் அதை எடுத்துகிட்டு கொண்டு வர மாத்திரைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போலாம் நான் மாத்திரை எடுக்கிறதே இல்லை. அப்படி இதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வீசிங் வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு 10 இலையை கொண்டு போய்ட்டு நான் சூடு பண்ணி தண்ணியை குடிச்சிடுவேன். அதோட சரியாயிடும். சளிக்கு ரொம்ப சூப்பர், உடம்பு சோர்வாக இருக்குது நல்லது, ஜுரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ இன்னும் பிற்பாடு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன் இதோடைய ப்ரிப்ரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என் குழந்தைக்கு எப்படி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதுலாம் கூட நான் போடுவேன். இதன் மூலம் ஒன்று கூட சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீடு கட்டுறீங்க வைங்க, ஆக்சுவலாக மரம் நடுதலை பற்றி நான் செப்பரேட்டாக சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மரம் இந்த மரம் ஆடாதோடை. இது வந்து எப்படி கிடைக்கணும், ஏதாவது விஷயங்கள் வேணும்னா, ஏதாவது ஃபர்தராக இது எங்கெல்லாம் கிடைக்கும்னா என் வீட்டில் கிடைக்குது. இன்னும் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்குறேன். நான் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஏற்பாடு பண்ணித்தரேன். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், இந்த மரத்தை நட்டு வைங்க. ஃபர்தர் விஷயங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் வீடியோ கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. ஸோ இதுதான் அந்த ஆடோதோட இலை, இதுதான் அந்த மரம். இந்த இலையை க்ளோஸில் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த இலை. இது ஒரு சில கொஞ்சம் டேமேஜான இலை. நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்துக்கலாம், சின்ன இலையாக கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன இலைகள் இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறேன். பார்ப்போம். பெருசு வந்து ஓகே, இதோ பாருங்கள், இது நல்ல பெருசாக இருக்குது. இது மாதிரி ஒரு 5 இலை நான் எடுக்கிறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு இது மாதிரி 5 இலை வந்து கரெக்டான ஒரு ரேஷியோ. ஒருவேளை நிறைய தண்ணி வேணும்னா 3 லிட்டர் தண்ணி 15 இலை எடுத்துக்கோங்க. நான் இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் பிச்சு இது மாதிரி வந்து குடிக்கிற தண்ணியில் நான் போட்டுக்கிறேன். நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இது வந்து ஆடாதோடான்னு சொல்லி ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஆடு வந்து இந்த இலையை சாப்பிடாதான். ஸோ அதனால் இதை வந்து 3 வேளை, இது ப்ரிப்பேர் ஆன பிறகு 3 வேளை சாப்பாடுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த தண்ணியை குடிச்சிட்டா நல்லா சளியை வந்து வெளியேற்றி விடும். இது நல்ல ஒரு டார்க்கு பச்சையும் லைட்டு பச்சையும் மிக்ஸ் ஆன கலர் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணணும். நான் கம்மி தண்ணி எடுத்தனால 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஜாஸ்தியாக எடுத்துருந்திங்கன்னா 15 நிமிஷம் வரைக்கும் போகும். ஸோ கரெக்டாக அந்த தண்ணியோடைய கலர் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒருவேளை வந்து இந்த தண்ணியை குடிக்கும்போது, நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது வாந்தி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. சளி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் வாந்தி வரும். ஸோ அதனால் பயப்பட வேணாம் வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கியமாக அது பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், நீங்கள் 2 நாள் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இருமல் குறையலைன்னா பயப்படாதீங்க. ஏன்னா 2 நாள் சாப்பிட்டு கூட இருமல் குறையலையேன்னு சொல்லி. இது சாப்பிட நிறைய இருமல் ஜாஸ்தியாகும். ஏன்னா இரும்பும் போது தான் உங்கள் உடம்புல அந்த லங்ஸில் கட்டியிருக்க சளியெல்லாம் வெளியே துரத்துறதுனால சளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வெளியேறும். அதை பார்த்து பயப்பட்டுறாதீங்க. அது நல்லா உடம்புல ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா சரியாகுதுங்கிறதுக்கு அர்த்தம். 2 நாள் சாப்பிட்டாலே போதும். 3ஆவது நாள் 4ஆவது நாள் நிறைய இருமல் வந்து சளி வெளியேறிட்டே இருக்கும். ஒருவேளை 2 நாள் சாப்பிட்ட பிறகு கூட தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா இன்னும் 1 நாள் கூட சாப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதனால் பயப்பட வேண்டாம். 2 நாள் சாப்பிட்ட பிறகு இரும்பிகிட்டே இருந்தாலும் நல்ல சளி வெளியேறும். இது கஷ்டம் இல்லாமல் மூக்கு சளி வழியாகவும் சாதாரண தும்மல் வழியாகவும் போயிடும். குடிச்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா வேர்க்கும், பயங்கரமாக வேர்க்கும். ஒரு பேராசிட்டமாலை வந்து ஜுரத்து சமயத்தில் சாப்பிட்டோன்னா எப்படி வேர்க்குமோ அதே மாதிரி வேர்க்கும். என் குழந்தைக்கும் சளி பிடிச்சிருந்த சமயத்தில் அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு. நான் அவ்வளோ வச்சே நான் வழக்கமாக 5 வருஷம் நான் எப்படி கொடுத்தனோ அதனால தான் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன் அப்படின்னு எப்போவுமே நான் சொல்லுவேன். அவளுக்கும் பார்த்திங்கன்னா சளி எப்போ பிடிச்சாலும் அவளே என்கிட்ட ஆசையாக வந்து எனக்கு கசப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவள் நல்லா சந்தோஷமாக குடிப்பாள். ஏன்னா சரியாகணுங்கிறதுனால கொஞ்சம் லைட் சூடோடு நான் அவளுக்கு கொடுப்பேன். அவள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னொன்று, இந்த தண்ணியை ப்ரிப்பேர் பண்ண பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அந்த தண்ணியை மட்டும் வச்சு 3 வேளை 2 நாள் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வந்து பெரியவங்க எல்லாருமே எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நான் 5 வருஷம் எங்கள் அம்மா அப்பா நான் என் ஒய்ஃப் எல்லாருமே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப பயனுள்ளது.
கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சீஸ்.